வெல்கம் டு புதியுகம் அகாடமி. ஸோ நம்ம யூபிஎஸ்சி மாடியூல் எம்சிக்யூஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏன்ஷியன்ட் இந்தியா, அதுவும் பர்டிகுலராக ஸ்டோன் ஏஜ் அண்ட் ஐபிசி. ஓகே, வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி, கன்சிடர் த ஃபாலோயிங் சைட்ஸ். ஸோ பிம்பேட்கா, பிரம்மகிரி, ஹும்சங், ஆதிச்சநல்லூர், சிர்ரான். How many of the above are considered as megalithic sites? Megalithic sites. First வந்து பாத்தீங்க அப்படின்னா megalithic sites. ஸோ இதுல எத்தனை சைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா megalithic sites அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மகிரி அண்ட் ஆதிச்சநல்லூர். ஸோ இது ரெண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா megalithic sites. ரிமைனிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுல பிம்பேட்கா. ஸோ பிம்பேட்கா பிரசன்ட் டே மத்திய பிரதேஷ்ல இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பிம்பேட்கா அண்ட் ஹன்சங்கி, இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாலியோலித்திக் சைட்ஸ். ஸோ அதுக்கடுத்து வந்து சிர்ராட், இது வந்து பாத்தீங்கன்னா பீகார்ல இருக்கு, நியோலித்திக் சைட். ஸோ அப்போ மெகாலித்திக் சைட்ஸ் என்ன அப்படின்னா பிரம்மகிரி அண்ட் ஆதிச்சநல்லூர். ஓகே, ஸோ இப்போ இதை பத்தி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ பிரம்மகிரி என்ன, எந்தெந்த ஏரியாவை சேர்ந்தது. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மகிரி அண்ட் ஆதிச்சநல்லூர் சவுத் இந்தியா, பர்டிகுலர்லி ஆதிச்சநல்லூர் தமிழ்நாடு. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெகாலித்திக் அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல வெப்பன்ஸ், பாட்டரிஸ் எல்லாமே வந்து நமக்கு ஜென்ரலா எல்லாமே ரொம்ப பெரிய சைஸ்ல இருக்கும். அதனாலதான் வந்து மெகாலித்திக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த இயர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரலா வந்து சவுத் இந்தியால இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் வந்து பாத்தீங்கன்னா 3000 இயர்ஸ் பிஃபோரே வந்து நமக்கு வந்து 3000 இயர்ஸ்க்கே நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மெகாலித்திக் ப்ராக்டிசஸ் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வந்து மெகாலித்திக் ப்ராக்டிசஸ் வந்து சவுத் இந்தியால மட்டும் கிடையாது, காஷ்மீர், டெக்கான் ரீஜன்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜெனரலா மெகாலித்திக் சைட்ஸை பத்தி நமக்கு கிடைச்ச இன்சைட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மகிரி. ஸோ பிரம்மகிரியில வந்து நமக்கு கோல்டு பீட்ஸ் கிடைச்சிருக்கும். பிரம்மகிரியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கோல்டு பீட்ஸ், அதாவது மணி, நல்லா பாருங்க, கோல்டு பீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிடைச்சிருக்கோம். ஸோ அண்ட் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதிச்சநல்லூர்ல வந்து ஆதிச்சநல்லூர், ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காப்பர் பேங்கிள்ஸ். ஸோ பிரம்மகிரியில வந்து பாத்தீங்கன்னா கோல்டு பீட்ஸ் கிடைச்சிருக்கும், ஆதிச்சநல்லூர்ல பேங்கிள்ஸ் கிடைச்சிருக்கும், காப்பர் பேங்கிள்ஸ் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கடுத்து ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மகிரி அண்ட் ஆதிச்சநல்லூர். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following animals are not presented in the seal of terracotta art of Harappan culture? ஸோ இது வந்து யூபிஎஸ்சி பிஓக்யூ தான். ஸோ ஹாரப்பன் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹாரப்பன் கல்ச்சர்ல எந்த அனிமல் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து டைரக்டாவே சொல்லிடலாம், கவு தான் வந்து பாத்தீங்கன்னா இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து கவு எப்போ வந்துச்சுங்கிறது ஜென்ரலா எல்லாருக்குமே தெரியும், ஐவிசி பீரியட்ல தான் வந்திருக்கும். ஸோ ஹாரப்பன் கல்ச்சர் வந்து ப்ரீ ஐவிசி பீரியட். ஸோ ஹாரப்பன் சீல்ஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஹாரப்பன் சீல்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட சேர்த்து பஃபலோ, எலஃபண்ட், ரைனோ, டைகர். ஸோ பஃபலோ, எலஃபண்ட், ரைனோ, டைகர் வந்து இருக்கும். ஸோ மைனர் சீல்ஸ் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா யூனிகார்ன், ஆக்சுவலா இதுவும் பஃபலோ, புல் அந்த மாதிரி தான் ஒரு சிம்பிள் வந்து கொடுக்கும், யூனிகார்ன். ஸோ யூனிகார்ன் அப்படிங்கிற ஒரு அனிமல் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ கவு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதிக் பீரியட்ல தான் வந்துட்டு நமக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? சரி, with reference to Indus Valley civilization, consider the following: practice of intercropping, use of gold and ornament making, knowledge of spinning thread, use of canal for irrigation. ஐவிசில இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னு கேட்கறாங்க. How many of the above are known to people of Indus Valley civilization? ஐவிசி பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம இந்த நாளத்துல இதெல்லாம் தெரியும் சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து எல்லாமே ஐவிசி பீரியட்ல வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரலா இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின் பேப்பர்லயே நம்ம பார்த்திருப்போம். ஸோ காளிபங்கான்ல வந்து பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய காளிபங்கான்ல உட்டன் பிளவு வந்து கிடைச்சிருக்கும், ஏற்கலப்பை. ஸோ அந்த உட்டன் பிளவு வந்து பாத்தீங்கன்னா எதை மென்ஷன் பண்ணுது, அங்க விவசாயம் பண்ணியிருக்காங்க, அங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணியிருக்காங்க மென்ஷன் பண்ணது. அப்போ அதே இடத்துல ப்ராக்டிஸ் ஆஃப் இன்டர் கிராப்பிங்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே இடத்துல ப்ராக்டிஸ் பண்றதுக்கான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஆக்சுவலா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஏஎஸ்ஐ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஆர்கியாலஜிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஐபிசி சைட்ல ராஜஸ்தான்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்டர் கிராப்பிங் பண்ணதுக்கு உண்டான, இன்டர் கிராப்பிங்னா மோர் தேன் ஒன் கிராப்
மோர் தென் ஒன் கிராப் அட் பர்டிகுலர் இன்டர்வல்ஸ். ஸோ அதுதான் வந்து இன்டர்கிராப்பிங் சொல்லி சொல்லுவாங்க. அதை பண்ணதுக்குள்ள எவிடன்சஸ் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு ராஜஸ்தான்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட் யூஸ் ஆஃப் கோல்டு அண்ட் ஆர்னமெண்ட்ஸ். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆர்னமெண்ட்ஸ் சில்வர், கோல்டு, சில்வர் யூஸ் பண்ணுறதுக்கான எவிடன்ஸ்ல ஐவிசில வந்து கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஜெனரலா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நாலேஜ் ஆஃப் ஸ்பின்னிங் த்ரெட். ஆக்சுவலா வந்து வீல். ஸோ பேசிக் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்பின், அதாவது நம்ம ஸ்பின் பண்றதுக்கு ட்ரெஸ்ஸை வந்து கிளாத்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா நெய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியதுதான் ஸ்பின்னிங் த்ரெட். அதை ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி தான் பேஸ். ஸோ அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கவேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஸ்பின் த்ரெட் யூஸ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்குது. கேனல் சிஸ்டம். ஆக்சுவலா வந்து கேனல் சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிக்னிஃபிகன்ட் சிஸ்டம் ஆஃப், அதாவது சிக்னிஃபிகன்ட் சிஸ்டம் ஆஃப் ஐவிசி. ஏன்னா இரிகேஷன் சிஸ்டம் ஃபாலோ பண்ணதுக்கு முன்னாடிதான் கேனல் சிஸ்டம் சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேனல் சிஸ்டமும் நமக்கு வந்து ஃபாலோ பண்ணிருக்காங்க. ஆன்சர் வந்து எல்லாமே கரெக்ட். ஓகே. So, with the reference to Indus Valley civilization, contact IVC contacts distant lands. So, actually, IVC people வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த லேண்டோட கனெக்ஷன் இருந்ததுக்கு உண்டான எவிடன்சஸ் வந்து கேட்டிருக்காங்க. With reference to IVC, contact with the distant land, consider the following statement. Okay. The inscription evidence from Mesopotamia mentioned that name of Harappan civilization as Dilmun. ஆக்சுவலா வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா மெசபடோமியன் ரெக்கார்ட்ல தில்முன் அண்ட் மேங்மா அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து தில்மு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மெசபடோமியன் பீப்புள் வந்து பஹரைன் பீப்புளை தான் தில்மு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பஹரைன் பீப்புளை தான் வந்து தில்மு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு டேர்ம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, மகன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. மகன் இஸ் மக்கரான் கோஸ்ட் ஓமனோட கான்டாக்ட் பண்ணதுதான் வந்து மகன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து மெலுஹா இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, சிடிஎஸ்இ கேட்டிருக்காங்க. MELUHHA மெலுஹா அந்த வார்த்தையை தான் ஹாரப்பன் சிவிலைசேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாரப்பன் சிவிலைசேஷனோட கான்டாக்ட் பண்ணத ஐவிசி பீப்புள் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க? மெலுஹா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 Harappa weight standards were followed by other contemporary civilization. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட். அதாவது ஸ்டாண்டர்ட் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் வந்து ஹாரப்பன் சிவிலைசேஷன் வந்து ஃபாலோ பண்ணாங்க. அதை வந்து பார்த்துட்டு தில்முன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சிமிலர் டைப் ஆஃப், அதாவது ஹாரப்பால என்ன டைப் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணாங்களோ அதையே தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? சரி, ஸ்டேட்மெண்ட் 3 The IVC people learned the art of making burnt bricks from Egyptian civilization. ஆக்சுவலா எஜிப்சியன் சிவிலைசேஷன் சொன்ன உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சன்ரைடு பிரிக்ஸ் அவங்களோட எஜிப்சியன் ஆர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலா இதுதான் டிஃபரன்சியேஷன். ஐவிசில வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பில்டிங்ல அதாவது எஜிப்ட் பிரமிடை கம்பேர் பண்ணும்போது ஐவிசில வந்து என்னது அந்த அளவு பிரம்மாண்டமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கிடையாது. ஆனா ஐவிசில ஜஸ்ட் எக்ஸ்கவேட் பண்ணி எடுத்தது ஒரு டவுன்ஷிப். ஹிஸ்டோரியன்ஸ் கம்பேர் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா ஐவிசி பீப்புள் தான் வந்து பாத்தீங்கன்னா சுப்பீரியர் டு தி ஈஜிப்சியன் மெசபடோமியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. என்ன ரீசன்? ஏன்னா பர்ன்ட் பிரிக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஐவிசி பீப்புள் என்ன பண்ணிருப்பாங்க? பர்ன்ட் பிரிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஒன்லி ஒன் ஸ்டேட்மெண்ட் தான், ஸ்டேட்மெண்ட் 2 மட்டும் தான் கரெக்ட். இது ரெண்டுமே வந்து தப்பு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் ஹிம்ஸ் ஆஃப் ரிக்வேதா. The Rigvedic period. So first, the hymns of Rigveda called Sukta. So first வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கரெக்ட். ஹிம்ஸ் ஆஃப் ரிக்வேதா வந்து சுக்தான் தான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஜென்ரலா நமக்கு தெரியும் வேதாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே 4 வேதாஸ் இருக்கு. ரிக், யஜுர், சம, அதர்வண வேதாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதாவோட பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1500 BCE to 1000 BCE.
ஸோ ஆக்சுவலா இது வந்து ரிக்வேதால தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிக்வேதிக் பீரியட் தான் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஓல்டஸ்ட் ஆஃப் ஆல் வேதாஸ் தான் ரிக்வேதாஸ் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதோட பீரியட் 1500 BCE to 1000 BCE அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ வேதிக் சிவிலைசேஷனை பத்தி அது சொல்லுது. ஓகே, சம் ஆஃப் த ஹிம்ஸ் இன் ரிக்வேதா ஆர் கம்போஸ்ட் பை விமன்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இது நிறைய பேர் தப்புன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, பட் அப்படி கிடையாது. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். சம் ஆஃப் ஹிம்ஸ் இன் ரிக்வேதா ஆர் கம்போஸ்ட் பை விமன்ஸ் தான். ஸோ ஆக்சுவலா ரிக்வேதால வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது மோஸ்ட் ஆஃப் தி ஹிம்ஸ் ஆர் கம்போஸ்ட் பை மென். ஸோ மோஸ்ட் ஹிம்ஸ் ஆர் கம்போஸ்ட் பை மென் பட் ஃபியூவர் கம்போஸ்ட் பை விமன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து த ரிக்வேதா ஹிம்ஸ் ஆர் ரிட்டன் இன் பிரக்ரீத். ஃபர்ஸ்ட் வந்து பிரக்ரீத் அப்படிங்கிற லாங்குவேஜுக்கும் ரிக்வேதாக்கும் என்ன சம்பந்தம்? ஃபர்ஸ்ட் ரிக்வேதா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐவிசிபி, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆரியன் சம்பந்தப்பட்ட ஒரு வேதாஸ். ஆரியன்ஸ் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? சான்ஸ்கிரிட் ஞாபகம் வரணும். ஸோ அப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஒன்லி 2. ஃபர்ஸ்ட் வந்து ஹிம்ஸ் ஆஃப் ரிக்வேதா வந்து சுக்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சம் ஆஃப் தி ஹிம்ஸ் இன் ரிக்வேதா வந்து விமன்ஸ்னால எழுதப்பட்டிருக்கு. பட் ரிக்வேதா வந்து என்ன லாங்குவேஜ் எழுதியிருப்பாங்க? இது லாஜிக்கா யோசிச்சாலே தப்புன்னு தெரியும், சான்ஸ்கிரிட்ல எழுதியிருப்பாங்க. Consider the following statement. The Harappan people used steatite for making beads of various shapes. So actually வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் 1. So ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், the Harappan people used steatite. Steatiteனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து டைப் ஆஃப் கூழாங்கல்ல நம்ம ஸ்டேட்டைட்னு சொல்லுவோம். ஸ்டேட்டைட்ங்கிறத கூழாங்கல்ல சொல்லுவோம். அதை யூஸ் பண்ணி தான் நிறைய ஷேப்ஸ்ல வந்து குண்டுமணி செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்டைட் இஸ் சாஃப்ட் ஸ்டோன் தட் இஸ் ஈஸிலி கார்வ். எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் தட் இஸ் ஈஸிலி steatite is a soft stone that is easily to carve and shape into intrinsic design. ஃபர்ஸ்ட் வந்து சாஃப்ட் ஸ்டோனா இருந்தா மட்டும்தான் அதை வந்து ஈஸியா கார்வ் பண்ணி அதை சொல்ற மாதிரி இன்ட்ரின்சிக் டிசைனா மாற்ற முடியும். ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 வந்து இன்டர் ரிலேட்டட். ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் 2 கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ இது மாதிரி ரீசன் அசர்ஷன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் யூபிஎஸ்சில இப்போ ரீசெண்டா லாஸ்ட் இயர்ஸா கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாரப்பன் பீப்புள் வந்து ஸ்டேட்டைட்டை யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, நமக்கு வந்து பீட்ஸ் குண்டுமணி எல்லாம் செஞ்சிருப்பாங்க. ஸோ இதுவுமே ஆர்கியாலஜிஸ்ட் அவங்களோட ஃபைண்டிங்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டைட் சாஃப்ட் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதுல எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒன்றும் கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின். With reference to ancient Indian history, Gufkaral Chirrad. சரியா? ஃபர்ஸ்ட் தான் பார்த்தோம். என்னது? Gufkaral Chirrad. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம்? குஃப்காரல் சிர்ராட் அப்படிங்கிறது நியோலித்திக் சைட்னு பார்த்தோம். ஸோ நியோலித்திக் சைட்ஸ் இன் இந்தியா வேர் டூல்ஸ் இஸ் மேட் அப் ஆஃப் போன் ஹேவ் பீன் ஃபவுண்ட். எல்லாம் பாருங்க, குஃப்காரல் சிர்ராட் இந்த ரெண்டு சைட்லயுமே நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா போன். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு சில டூல்ஸ் வந்து கிடைக்குது மேட் அப் ஆஃப் போன் எலும்பு அதுதான் வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ குஃப்காரல் நியோலித்திக் சைட். ஃபர்ஸ்ட் வந்து குஃப்காரல் வந்து நியோலித்திக் சைட்ஸ். ஸோ இது வந்து காஷ்மீர்ல இருக்கு. ஸோ ஸ்ரீநகர்ல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பக்கம் தான், 40 கிலோமீட்டர்ஸ். ஸ்ரீநகர்ல இருந்து 40 கிலோமீட்டர்ஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நியோலித்திக் பீப்புள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு என்ன தெரியும்? பாலிஷ்ட் அதாவது ஷார்ப் அண்ட் டூல்ஸ் யூஸ் பண்றதா நியோலித்திக் பீரியட்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட சேர்த்து போன். ஆக்சுவலா நியோலித்திக்கே அதுதான் ஃபேமஸ். பட் இந்த இடத்துல போன்னு சொன்ன உடனே நம்ம வந்து என்ன யோசிப்போம்னா, கிடையாது நியோலித்திக்னா ஸ்டோன், அப்புறம் எப்படி போன்னு யோசிப்போம். பட் சம் பார்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போன்னால யூஸ் பண்ணப்பட்ட டூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய, அதாவது சிர்ராட்ல வந்து நிறைய இடத்துல இந்த போன்னால யூஸ் பண்ணப்பட்ட மெட்டீரியல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தப்பு. ஸோ அதர் சைட்ஸ் அதோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா இது வந்து நிறைய பேருக்கு புதுசா இருக்கும். அதாவது ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரியில குஃப்காரல் சிர்ராண்ட் குஃப்காரல் சிர்ராண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியோலித்திக் சைட்டு தான். பட் இந்த இடத்துல ஒரு சில மெட்டீரியல் வந்து நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணியிருப்போம்? போனை வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா?
So next, consider the following statement. The Harappa weights are mainly made out of precious metal like gold, silver. So திரும்பவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தெளிவா வந்து நமக்கு தெரியும் ஹாரப்பால ஏது கோல்டு சில்வர், ஹாரப்பால ஏது கோல்டு சில்வர். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. The weight system of Harappa town used in binary ratio and English denomination. ஆக்சுவலா இதோட சிக்னிபிகன்ட் ஃபீச்சரே வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனரி ரேஷியோ தான். பைனரி ரேஷியோல இவங்க மேக் பண்ற அந்த வெயிட் சிஸ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா சிக்னிபிகன்ட், ரொம்ப ரொம்ப சிக்னிபிகன்ட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்ட், ஆப்ஷன் பி. ஓகே, ஆக்சுவலா ஹாரப்பன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் 1ல வந்து என்ன சொல்லுது அப்படின்னா weights were mainly made out of precious metal like gold and silver. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எதை யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க வெயிட்ஸ் வந்து பண்றதுக்கு. ஸோ மார்பிள்ஸ். ஸோ இந்த இடத்துல வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இருந்துச்சு, கண்டிப்பா வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இருந்துச்சு. பட் கோல்டு சில்வர்ல கிடையாது, கோல்டு சில்வர்ல கிடையாது. ஸ்டோன்ஸை வந்து யூஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வெயிட்ஸ் மெஷர்ஸை வந்து யூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து இன்கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2ல வந்து ஹாரப்பா, ஸோ ஹாரப்பா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மீன்ஸ் இவங்க வந்து பைனரி ரேஷியோஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வெயிட் சிஸ்டத்தை வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ அண்ட் ஆல்சோ லோயர் டினாமினேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டினாமினேஷன் வந்து லோயர் வந்து 1ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும், சரிங்களா? சரி. With the reference of Stone Age in India, consider the following statement. Domestication of animal, use of bow and arrow, large village settlement. மீசோலித்திக் ஏஜ். ஆக்சுவலா எந்த லித்திக் ஏஜ்ங்கிறது தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல் வந்து மீசோலித்திக் ஏஜ்லேயே பண்ணியிருப்பாங்க. யூஸ் ஆஃப் பவ் அண்ட் ஆரோவும் வந்து பாத்தீங்கன்னா போனை யூஸ் பண்ணி ஆரோ பண்ணதுக்கு முன்னாடி எவிடன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைச்சிருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 கரெக்ட். லார்ஜ் வில்லேஜ் செட்டில்மெண்ட்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் அதாவது சிவிலைசேஷன் ஐபிசி அதுக்கு முன்னாடி நொமாட்ஸா தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நொமாடிக் அண்ட் செமி நொமாடிக்கா தான் இருந்திருப்பாங்க. ஸோ செட்டில்மெண்ட் வந்து தப்பு. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 1 and 2 ஒன்லி. ஸோ 1 and 2 ஒன்லி. ஆக்சுவலா மீசோலித்திக் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 10,000 BCE இருந்து 8,000 BCE வரைக்கும். ஸோ 10,000 BC to 8,000 BCE. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் மீசோலித்திக் பீரியட்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் மீசோலித்திக் பீரியட்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா இந்த மீசோலித்திக்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து என்னது, ஹண்டிங், அதாவது எல்லாத்துலயும் ஒரு அப்கிரேடேஷன் இருக்கும். பவ் அண்ட் ஆரோ வந்து யூஸ் பண்ணிருப்போம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா போன் யூஸ் பண்ணிருப்போம் அந்த ஆரோ வந்து செய்யறதுக்கு. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் வில்லேஜ் செட்டில்மெண்ட்ஸ். இந்த லார்ஜ் வில்லேஜ் செட்டில்மெண்ட்ஸ் வந்து நியோலித்திக். அதுவுமே நியோலித்திக்கோட எண்டு ஃபேஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் வில்லேஜ் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே நடக்கும். சரிங்களா? லார்ஜ் வில்லேஜ் செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே நியோலித்திக் பீரியடோட எண்ட்ல தான் நடக்கும்.